ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபியோடு வந்திருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரஃபாக சாப் பண்ணி வச்ச ஒரு 5 பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மீடியமாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பொடி நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் 5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கடையை காய வச்சுட்டு நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் இதை நான் இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமா இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ இடித்ததை அப்படியே எடுத்து டைரெக்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போது பொடியாக நறுக்கினா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா சுருள வதங்கணும். ஸோ தக்காளி ஆட் பண்ண உடனேவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதியுமே அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இப்போது இதில் பார்த்திங்கன்னா நார்மல் மிளகாய்த்தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டுமே தனி மிளகாய்த்தூள் தான். ரெண்டையுமே இப்போது தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூளும் அண்டு கலருக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூளையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கரெக்டான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட்டாக எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.